ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டை வத்த குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம். வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடலாம். அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடலாம். பொடி வெங்காயம் கட் பண்ணாமல் 100 கிராம் சேர்த்துக்கிடலாம். நான் முழு வெங்காயமே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கட் பண்ணி வேணால் போட்டுக்கிடலாம். நான் முழு வெங்காயமே எடுத்திருக்கேன். பூண்டு 10 பல் எடுத்துக்கிடலாம். கருவேப்பிலை 2 இனுக்கு சேர்த்துக்கிடலாம். சுண்டைக்காயை சேர்த்துக்கிடலாம். சுண்டைக்காய் நல்லா கழுவி விட்டு 1-2 நல்லா தட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிடலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சதை ஊற்றிக்கிறேன். உப்பு போட்டுக்கிடலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தக்கன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற்றிக்கிடலாம். இந்த சுண்டை குழம்பு நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நான் பெரிய ஆளுகளும் சாப்பிட்டுக்கலாம். கசப்புத்தனமே இருக்காது. அளவாக நம்ம 1-2 தட்டி நம்ம எடுத்துருக்கோமா, அதனால் விதையெல்லாம் வெளியே எடுத்துருவோமா, கசப்பே இருக்காதுங்க. நல்லாயிருக்கும். ஆரோக்கியமான சுவையான சுண்டை வத்த குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி ஒரு தட்டு சோறு காலியாகுங்க. இந்த குழம்புக்கு அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். அப்போலாம் பசி நல்லா சாப்பிட்டுக்கரலாம்.